நம்ம பிள்ளை என்ன செய்ய போறோம்? அது காதலிச்சு தான் திருமணம் பண்ணணும். ஆமா, ஏற்பாட்டு திருமணம் என்பது அநாகரிகமானது. அதான் எவனோ ஒரு புதிய மனிதன் கூட திடீர்னு ஒரு அறைக்குள்ள அனுப்புற பெற்றோர் எப்படி நாகரிகமானவங்களா இருக்கும்? அதான் பழகணும், அவர்களோட புரிதல் இருக்கணும், அவங்களுடைய நிறை குறை எல்லாம் தெரிந்து கடந்து வருவது தான் அந்த இல்லறம் தான் சிறப்பாக. ஏன்னா ஆணவ கொலை என்கிற சொல்லாடல் மிகப்பெரிய பேசுபொருளானது இந்த வழக்கில் தான், இந்த கொலை நிகழ்ச்சி தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தியது. ஏன்னா பட்டப்பகலில் நட்ட நடு ரோட்டில் மக்கள் பார்க்க, ஏன்னா அவங்க கொலை செய்ய வந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த பதற்றமும் இல்லாமல் வேகமா போறதே இல்லை, ரொம்ப பொறுமையாக வந்து பொறுமையா வெட்டிட்டு பொறுமையா தான் வண்டி ஏறி போனாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வை, இந்தியா முழுதும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தினாங்க. இந்த வழக்கில் நீங்கள் 5.5 ஆண்டுகள் தாமதம் செய்வது என்பது எந்த காரணத்தை சொன்னாலும் ஏற்க முடியாது. போனதே இந்த கேள்விதான் காவலர்கள் கேட்பாங்க. உங்க வீட்டுல பொண்ணு இருந்தா இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் உனக்கு அரிப்பு வந்துருச்சான்னு கேட்பாங்க. பொம்பளை பிள்ளையை பார்த்து 20 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்குனங்களை விட நேத்து வந்த உனக்கு முக்கியமா போயிட்டான் கெட்ட வார்த்தையை பேசுவோம். நாளைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள இந்த தமிழ்நாட்டில் கொலை செய்கிற உள்ளீடு கொண்டது இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினுடைய போராட்டம். இந்த உள்ளீடு இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு நீங்க மாட்டுக்கறி கொண்டுட்டு நாம தெருவில் நடக்க முடியாது என்கிற நிலையை இவர்கள் கொண்டு வருவாங்க. இந்திய அளவிலேயே வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 100க்கும் அதிகமான தர்காக்கள் எங்களுடைய இடிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறனுடைய தொடக்கம் தான் இந்த திருப்பரங்குன்றம். என சாதி ஒழிப்பு தான் சனாதன ஒழிப்பு என்றால், சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி என்றால், பெரியார் அம்பேத்கருடைய உயிர் லட்சியம் சாதி ஒழிப்பு தான் என்றால், அவர்களுடைய பிறந்த நாட்களுக்கு உறுதிமொழி ஏற்பு வரைக்கும் நீங்கள் அரசாணை வெளியிடுகிறீர்கள் என்றால், இதெல்லாம் நீங்க செய்ததெல்லாம் சரியானது என்றால், இதற்கு நேர் நிகரான இந்த வழக்கு, இதை செய்வதோடு இந்த வழக்கில் நீங்கள் பலவீனப்பட்டால் இது எல்லாமே பொருளிழந்து போகும். ஏன்னா அம்பேத்கர் தெளிவா சொன்னார், அகமண முறையை ஒழிக்காமல் சாதி ஒழியாது. பண்பாட்டு இறுதியாக பண்பாட்டு தளத்தில் தான் நீங்க சாதியை ஒழிக்க முடியும். அந்த பண்பாட்டு தளத்தில் இந்த காதல் மனங்கள் பல்கி பெருக வேண்டும். பல்கி பெருகாமல் நீங்கள் சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னா அதற்கு இந்த ஆணவ கொலைகள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. இந்த ஆணவ குற்றங்கள் தான் இந்த சாதி ஒழிப்பு அரசியலுக்கே பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்றால், சனாதன ஒழிப்பு பேசுகிற ஒரு அரசுக்கு இதைவிட முக்கியமான காரியம், இந்துக்களாக இருக்கிற யாரும் யாரை வேண்டுமானாலும் மனம் முடிக்கலாம். இது இந்து திருமண சட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்துவாக இருக்கிற பார்ப்பனர் பறையரை திருமணம் செய்யலாம், வன்னியர் பறையரை திருமணம் செய்யலாம், கவுண்டர் அருந்ததியரை திருமணம் செய்யலாம். ஏன்னா எல்லோரும் இந்துக்கள். எந்த இந்துவையும் திருமணம் செய்யலாம் என்பதுதான் இந்து திருமண சட்டம். சரி. அடிப்படையில் திருமணத்திற்கான வயது 18, 21. சரி. ஒரு பெண் தன்னுடைய இணையரை தேர்ந்தெடுப்பது என்பது அவருடைய பிறப்பு. சரிதான். பெற்றோராக இருந்தாலும் அது தலையிட முடியாது. நீங்கள் அறிவுரை வழங்கலாம், எச்சரிக்கை சொல்லலாம், இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்துக்கலாம், அல்லது கெட்டவன் எச்சரிக்கை கொடுக்கலாம், எதுவானாலும். ஏன்னா 18 வயது நிரம்பிய ஒருத்தர் இந்த நாட்டை ஆளுகிறவரை தேர்ந்தெடுக்க முடியும் போது தன்னுடன் யார் வாழணும்னு தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்றது அபத்தம். அப்ப நீங்க அதுல அவங்களுடைய அந்த பிறப்புரிமையில் நீங்கள் தலையிட முடியாது. அதை எவ்வகையில் நீங்கள் தலையிட்டாலும் அது ஆணவ குற்றம் என்கிற வரையறைக்குள். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய தோழர் பாரதி அவர்களை சந்தித்து கௌசல்யா சங்கர் கொலை வழக்கு குறித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். சமீபத்தில் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கௌசல்யா சங்கர் அவர்கள்
ஆளுகிற திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அது எதை நோக்கி முன் வச்சாங்கன்னா, தன்னுடைய வழக்கு சங்கர் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையான ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத எதிர்த்து சங்கரினுடைய தம்பி தரப்பிலிருந்தும் தமிழக அரசின் தரப்பிலிருந்தும் கௌசல்யா தரப்பிலிருந்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு இன்ச்சு கூட நகரலை அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த காலதாமதத்துக்கு காரணம் அலட்சியமா? அடிப்படையில் கௌசல்யா கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு ஆற்றாமையிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. ஏன்னா கௌசல்யா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா அவங்க பெரியாரியவாதியாகவும் அம்பேத்கரியவாதியாகவும் முழுக்க சமூக நீதியின் பக்கம், இன்னும் சொல்ல போனால் திராவிட கருத்தியலின் பக்கம் இருக்கிற ஒரு பெண். அவங்க அப்படிதான் அவங்க செயல்பாட்டாளர்களாக இருக்காங்க. சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்கிற நிலையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சேகரித்தவர் கௌசல்யா. வீடு வீடா போய் கடையா போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துண்டறிக்கை கொடுத்து வாக்கு கேட்ட பெண். ஓகே. அப்போ அவங்களுக்கு இப்போ அந்த நிகழ்வு நடந்த போது நீங்க திருப்பூர் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் அவங்களுடைய தாயார் அன்னலட்சுமியும் தாய்மாமன் பாண்டித்துரையும் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா அக்யூஸ்ட் முதல் 3ல் சின்னசாமி, அன்னலட்சுமி, பாண்டித்துரை, இந்த 2 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டில் முதல் குற்றவாளி சின்னசாமி விடுதலை செய்யப்பட்டார். இப்ப அந்த முதல் 2 பேர் விடுதலை செய்யப்பட்ட போது கலைஞர் ஒரு அறிக்கை விட்டார். இந்த மாதிரி திண்டுக்கல் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சின்னசாமி உள்ளிட்டவர்களை சரணடைந்திருக்கிறாங்க. இந்த சமூக கொடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், தப்பித்து விடக்கூடாது. இது போன்ற சமூக நீதிக்கு எதிரான இந்த சமூக கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட அரசு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். சரி. அவர் சொன்ன அந்த கொடிய குற்றவாளிகள் மிக எளிதாக விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. உயர்நீதிமன்றத்திலையும் விடுதலை செய்யப்பட்டாங்க. திருப்பூர் சிறப்பு நீதிமன்றத்திலையும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்போ சிசிடிவி படக்கருவியில் யார் வெட்டினார்களோ அவர்கள் மட்டும்தான் சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கும் உயர்நீதிமன்றத்தில் தண்டனை குறைப்பு ஏற்பட்டு அவர்கள், அதாவது அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு கீழ்மை, தண்டனை குறைப்பு இப்போ ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கூலிப்படையாக ஏவிவிடப்பட்டவர்கள் மட்டுமே சிறையில் இருக்காங்கன்னா அந்த கூலிப்படையினருக்கும் சங்கர் கௌசல்யாவுக்கும் எந்த முன்பகையும் இல்லை, சொத்து தகராறு இல்லை, வாய்க்கா தகராறு இல்லை. அப்போ இவருக்கு இந்த வெட்டி கொன்றவர்களுக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா இன்னைக்கு சங்கர் உயிரோடு இருந்திருக்கும். ஆமா. அப்ப இந்த 3 பேர் தான் சதி திட்டம் தீட்டியவர்கள். இவங்களுடைய பின்னணி சாதி வெறியினால் செய்தவர்கள். இப்ப நம்ம ஆணவ கொலைக்கு தனி சட்டம்னு கேட்கறதே விட இப்ப நீங்க வன்கொடு SC/ST ஆக்ட் இருக்கு, பட்டியலின பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு. அப்படி ஒரு தனி சட்டம் வந்த பிறகு ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் வந்துருது. அந்த நீதிமன்றத்துல போய் SC அல்லாதவர் SC ஆனவரை அடித்தார் அல்லது இழிவாக பேசினார் அல்லது உள்நோக்கத்தோட நடத்தினார், இது எல்லாமே குற்றம். அடித்தால் எது செய்தாலும் குற்றம். அதுக்கு என்ன அடிப்படையா இருக்கணும்? இவர் SC அல்லாதவராக இருக்கணும், SC/ST அல்லாதவரா இருக்கணும், இவர் SC/ST ஆனவரா இருக்கணும். இதை போய் நீங்க நீதிமன்றத்துல நிரூபிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தனி நீதிமன்றம். இப்போ ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் இருந்தா அதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் வந்திருக்கும். அந்த நீதிமன்றத்தில் சங்கர் கௌசல்யா வழக்கு போனா இவர்கள் தான் இதை சதித்திட்டம் தீட்டினார்கள்ங்கிறத நீங்கள் தனியாக நிறுவ வேண்டியதே இல்லை. அதான் புரியுது. அதான் இப்போ நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. என்னன்னா சங்கர் கௌசல்யாவுக்கும் இந்த இப்போ படுகொலையில் ஈடுபட்ட கூலிப்படையினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா, கூலிப்படைக்கு காசு கொடுத்து கூலிப்படையை ஏவி விட்டு கொலை செய்ய சொன்னது யாரு அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லணும். இப்ப அந்த 3 பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்ப இந்த சின்னசாமி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட போது இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இதை கடுமையாக கண்டித்து அறிக்கைவிட்டார். அதிமுக அரசை எதிர்த்து முக்கியமான குற்றவாளி, இந்த வழக்கினுடைய ஒரு இளவயதுக்காரர், ஒரு சின்ன சிறுவன், ஒரு சங்கரை இந்த வயதில் வெட்டி பட்டப்பகலில் படுகொலை செய்தாங்க. இளம்பெண் கௌசல்யா இதற்கான நீதிக்காக களத்தில் இருக்கிறாங்க.
சங்கருடைய நீதிக்காக மட்டுமல்ல, அவங்க எல்லா ஆணவ கொலை நீதிகளுக்காகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை விடுதலை செய்ததில் அரசு அலட்சியம் காட்டிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். அன்றைய காவல்துறை உரிய ஆதாரங்களை, ஆவணங்களை, சாட்சிகளை முறையாக நீதிமன்றத்தின் முன் வைக்கவில்லை. இவர்களுடைய இந்த போக்குதான் முக்கிய குற்றவாளிகள் வெளிவருவதற்கு அடிப்படை காரணமாயிடுச்சு அப்படின்னு அதிமுக அரசை குற்றம் சாட்டினார். குற்றம் சாட்டிட்டு இளம்பெண் கௌசல்யாவுக்கு இழியாவது நீதி வேண்டும். இப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போறேன்னு அரசு அறிவித்தது. அப்போ அதிமுக அரசு அறிவித்த போது இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, அங்காவது இந்த வழக்கை நீங்கள் முறையாக நடத்தணும், ஆவணங்களை சரியா முன்வைக்கணும், சாட்சிகளை நீங்கள் சரியா முன்வைத்து குற்றவாளிகள் யார் இதற்கு அடிப்படையான குற்றவாளிகளோ, சதித்திட்டம் தீட்டியவர்களோ அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்து இந்த கௌசல்யாவுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். இப்ப கௌசல்யா மறுமணம் செய்த போது அந்த மறுமணத்திற்கு வாழ்த்து செய்தி அனுப்பினார். இப்ப இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வாழ்த்து செய்தி அப்போ வாழ்த்து செய்தி சொன்ன போதும் ஆணவ கொலை நீதிக்காக போராடுகிற கௌசல்யா என்று குறிப்பிட்டார். இப்படி ஒரு தொடர்ச்சி இருக்கு. அப்போ இந்த அரசு அல்லது இந்த முதலமைச்சர் நம் பக்கம் முழுமையாக நிற்கிறவர் அப்படின்னு கௌசல்யா நம்புறாங்க. ஏன்னா அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. கலைஞருடைய அறிக்கை, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை, இவங்களுடைய மறுமணத்திற்கான ஆதரவு, வாழ்த்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவரே இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். ஆமா, நம்பிக்கை கூடும். இந்த பொறுப்பு முழுமையாக செயல்படுவதற்குரிய இடத்தில் அவர் வந்துவிட்டார். வந்துவிட்ட பிறகு இப்ப உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போய் 5.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2020 சின்னசாமி விடுதலை செய்யப்பட்டார். அப்பொழுதே மேல்முறையீடு போயிடுச்சு. இவங்க தமிழ்நாடு அரசு மட்டும் மேல்முறையீடு போகல, கௌசல்யா தனியாக மேல்முறையீடு போயிருக்கிறார். சங்கருடைய தம்பி விக்னேஷ் தரப்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய முயற்சியில தனியா வழக்கு போட்டிருக்கு. கௌசல்யாவுடைய பெயர்ல எவிடன்ஸ் அமைப்பு மேல்முறையீடு போயிருக்கு. அது போக தமிழ்நாடு அரசு சார்பிலும் மேல்முறையீடு போயிருக்கு. அப்போ 5.5 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான நீதி கிடைக்கவில்லை. அதற்கான எந்த நகர்வுகளும் இல்லை. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகும் என்கிற அந்த ஆற்றாமையிலும், ஏன்னா அவங்க தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிங்கிறாங்க. ஆமா, இவங்க ஒரு விக்டிம், கௌசல்யா ஒரு விக்டிம், ஒரு இரத்த சாட்சியம். அவங்க இதுவரைக்கும் நடந்த ஆணவ கொலைகள் எல்லாம் இணையர்கள் எங்கோ கொல்லப்பட்டு அந்த பெண்ணுக்கு செய்தி போகும். ஆமா, இப்படி காதலிச்சதுனால கொன்னுட்டாங்கன்னு செய்தி போகும். இங்க அப்படி நடக்கல, கண் முன்னால் நடக்கும். அந்த பொண்ணுக்கு கண் முன்னாலேயே படுகொலை செய்யப்படுறாரு சங்கர். இந்த பெண்ணையும் வெட்டுறாங்க. இவரைத்தான் அதிகமாக வெட்டினாங்க, சரமாரியாக வெட்டினாங்க. இந்த 2 பேரையும் கொலை செய்வது அவங்களுடைய திட்டம். ஆமா, இது சங்கரை மட்டும் கொலை செய்வதில்லை, பெற்ற மகளையும் கொன்றுங்க என்பதுதான் அந்த சதி திட்டத்தில் இருக்கிற முக்கியம். அப்ப இவர் 2 பேரையும் வெட்டி படுகொலை செய்ததும், அவரை கண்முன்னே இழந்ததும், இரத்த வெள்ளத்தில் இழந்ததை பார்த்த கௌசல்யாவிற்கு, அந்த நீதிக்கான போராட்டத்தில் இன்று வரை உறுதியாக நிற்கிற கௌசல்யாவுக்கு இந்த அரசு இவ்வளவு தாமதப்படுத்தலாமா என்கிற ஆற்றாமை தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய வெளிப்பாடு. ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வாக்கு கேட்டவர், இனிமேல் தேர்தல் வந்தாலும் வாக்கு கேட்கக்கூடியவர், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்கிற அடிப்படையில். ஆனா இந்த விஷயத்துல அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வையும் அவங்களுடைய நீதி போராட்ட பயணத்தையும் தான் நான் கருத்தில் கொள்ளணும். இல்லை, இது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேண்டுமென்றே அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த அரசுடைய செயல்பாடுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த விடுதிகள், ஆதி திராவிடர் விடுதிகளை சமூக நீதி விடுதின்னு சொல்கிறது, அம்பேத்கருடைய அங்கே முறையாக உணவு போடுறது இல்லை, அந்த விடுதிகளில் கழிப்பிடங்கள் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கவனக்குறைவான செயல்பாடு. நமக்கு என்னன்னா, ஒரு சனாதன ஒழிப்பை இந்திய அளவில் பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் இது போன்ற ஒரு வழக்கில் இவ்வளவு அலட்சியம் காட்டக்கூடாது, இவ்வளவு மேம்போக்காக அதை அணுகக்கூடாது. அதாவது திட்டமிட்டே செய்கிறார்கள், ஆனா ஒரு நகர்வு கூட இல்லை. திட்டமிட்டு செய்கிறார்களோ திட்டமிட்டு செய்யலையோ, ஆனா இதனுடைய விளைவு என்ன? இது சாதி வெறியர்களுக்கு ஊக்கமளிக்கும். அடுத்தடுத்து இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு
அது சாதகமா போகும். ஏன்னா நீங்க சின்னசாமி விடுதலை செய்யப்பட்ட போது அவரை தூக்கி கொண்டாடி கொண்டு வந்தாங்க அவருடைய சாதியினர். அவரை தோல்ல தூக்கி வச்சு அவருக்கு மாலை இல்ல, அன்னலட்சுமி அம்மா விடுதலை செய்யப்பட்ட போதே வெடி வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க திருப்பூர்ல. அப்போ அவங்க அன்னலட்சுமி சொன்னாங்க, எங்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று பலரும் துடித்தார்கள். கௌசல்யாவை தான் சொல்றாங்க, பலரும் துடித்தார்கள். ஆனால் ஆண்டவன் இன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கி விட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு செயல் செய்த குற்ற உணர்வு அவங்களுக்கு சுத்தமா இல்லை. இப்படி செய்தட்டமே, மகள் வாழ்க்கை இப்படி இருக்கே, அவனை வாழ்ந்திருந்தா அவங்க வாழ்ந்திருப்பாங்களே, இந்த கொலை வரைக்கும் நம்ம இது போயிருக்கணுமா, ஏதோ வாழ்ந்துட்டு போறாங்க, இன்னைக்கு எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் நம்ம இருந்திருக்கலாமே, அந்த இடத்திற்கு கூட அவர்கள் நகரவில்லை. இன்னொன்னு, அந்த சாதி கூட்டம் அவர்களை நாயகர்களாக கொண்டாடுகிறது. ஏன்னா நீங்க அந்த வழக்கு நிதிக்காக அவர்களுடைய சாதி சங்கங்கள் ஒரு ஆர்கனைஸ்டா நிதி திரட்டினாங்க. ஆமா, அவங்க அம்மாவுக்கு மாசம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக சொல்றாங்க. வழக்கு செலவுகளுக்கே நிதி கொடுத்தாங்க. அப்போ இப்படி ஒரு புறச்சூழல் இருக்கிற போது நேற்று முன்தினம் வரைக்கும் ஒரு ஆணவ கொலை இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான வழக்கு. ஆமா, ஏன்னா ஆணவ கொலை என்கிற சொல்லாடல் மிகப்பெரிய பேசுபொருளானது இந்த வழக்கில் தான். இந்த கொலை நிகழ்ச்சி தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தியது. ஏன்னா பட்டப்பகலில் நட்ட நடு ரோட்டில் மக்கள் பார்க்க, ஏன்னா அவங்க கொலை செய்ய வந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த பதற்றமும் இல்லாமல் வேகமா போறதே இல்லை. ரொம்ப பொறுமையாக பொறுமையா வெட்டிட்டு பொறுமையா தான் வண்டி ஏறி போனாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியை, இந்தியா முழுதும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தினாங்க. இந்த வழக்கில் நீங்கள் 5.5 ஆண்டுகள் தாமதம் செய்வது என்பது எந்த காரணத்தை சொன்னாலும் ஏற்க முடியாது. இப்போ அவங்க என்ன காரணம் சொல்றதா கௌசல்யா சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு கோப்புகள் இருக்குல்ல, இவற்றை மொழியாக்கம் செய்ய வேண்டும், அதை மொழிபெயர்க்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டை முக்கியமாக என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த வழக்கு 15,000 பக்கங்கள் கொண்ட கோப்பு அதில் இருந்துச்சு, அதில் 500 பக்கங்களை காணவில்லைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது தோழர். 500 பக்கங்களை காணவில்லைன்னு சொன்னது. இன்னொன்று, இந்த 15,000 பக்கங்களுக்கு இப்போ 6 மாதம் மொழிபெயர்ப்புக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கேட்குறாங்க. ஏன்னா நாம ஒரு விரைவு மனு போடுங்கன்னு சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விரைந்து விசாரிப்பதற்கான விரைவு மனுவை கௌசல்யா போட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு போட்டால் அதுக்குரிய மதிப்பு வேற. ஆமா, நீதிமன்றம் அதை எப்படி கருதும், அதை எவ்வளவு முதன்மையாக கருதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த விரைவு மனுவை போடுங்கன்னு தான் நாம தொடர்ந்து முதலமைச்சரை கௌசல்யா தரப்பிலிருந்து அணுகிக் கொண்டே இருந்தாங்க. சரி, பல்வேறு தோழர்கள் மூலமா நேரில் சந்திப்பதற்கும் அணுகினாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு திறந்த வேண்டுகோள் மடலை எழுதி மக்களிடம் பரப்புரை செய்தாங்க. அது அரசுகளுக்கும் எல்லாருக்கும் அனுப்புனாங்க, மக்களிடம் பரப்புரை செய்தாங்க. தொடர்ந்து சமூக நீதி கருத்தரங்கங்கள் இந்த ஒரு கோரிக்கைக்காக எங்கள் வழக்கில் விரைவு மனுவை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைக்காக மட்டுமே தொடர் கருத்தரங்கங்களை நடத்தினாங்க. அவங்க சங்க சமூக நீதி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு கருத்தரங்கங்களையும் நான் பங்கேற்று இருக்கிறேன். எவிடன்ஸ் அமைப்பு 28 கருத்தரங்கங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்காங்க. அத்தனையிலும் தனிச்சட்டம் வேண்டும் என்பதும் இந்த குறிப்பா கௌசல்யா வழக்கில் விரைவு மனு போடணுங்கிற ஒன்றுதான். நேர்ல சந்திக்கின்ற விரைவு மனுவை 5.5 ஆண்டுகளா போடல. கௌசல்யா விரைவு மனு போட்டு அந்த விரைவு மனுவை விசாரிப்பதற்கென்று அனுமதி பெற்று மீண்டும் அது விசாரணைக்கு அந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு 6 மாதம் மொழிபெயர்ப்புக்கு காலம் வேண்டும் அப்படின்னு இன்னும் காலதாமதம் செய்கிற போது இவங்களுக்கு அந்த கேள்வி வருது, நீங்கள் ஏன் இப்படி செய்றீங்க? அப்பா இயல்பா என்ன அந்த குற்றச்சாட்டு என்னவா போகும்னா, ஏன் இது இந்த வழக்கில் நாம் உரிய தீர்ப்பை வாங்கிட்டா, இந்த வழக்கை நீங்கள் விழிப்போடு ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்போடு நடத்திட்டா யாருக்கு அது பாதகமா போகும்னு நீங்க கவலைப்படுறீங்க அப்படி கேள்வி வருது. 500 பக்கங்கள் காணங்கிறாங்களே, அது உண்மையா? அது எப்படி காணாம போகும்? இல்லை, இப்ப 500 பக்கம் காணனா இப்ப மீண்டும் அவர்கள் மொழிபெயர்ப்பு கேட்கறதுங்கிறது அந்த 500 பக்கத்துக்கும் சேர்த்துதான். அது முக்கிய செய்தி இல்லை. இப்ப நம்ம என்னன்னா 6 மாதம் போதும் உங்களுக்கு. சரி, மொழிபெயர்ப்புக்கு 6 மாத காலம் போதும்னா 5.5 ஆண்டு காலத்தில் எத்தனை 6 மாதங்கள் இருக்கு?
அந்த 15,000 பக்கத்தை மொழிபெயர்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில், இந்த ஏஐ காலகட்டத்தில் 6 மாசமா தேவைப்படும். தேவையே படாது. அதனால தான் நாம இந்த அதாவது இதுவரைக்கும் கௌசல்யா இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் போய் 5.5 ஆண்டுகள் ஆகியும் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்க வேண்டும் என்று அவர் மனதாலும் கருதியதில்லை. சரி, அது அரசுக்கு எதிராக இருக்கும், அரசை பலகீனப்படுத்தும். அரசுக்கு எதிர் என்பதெல்லாம் தாண்டி இந்த அரசு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒன்றில் தான் நிலை கொண்டு இருக்குது. இப்ப அது இல்லைன்னா இதுக்கான பேஸ் இல்லை. பாஜக ஏன்னா பாஜக அவ்வளவு மக்கள் விரோத அரசாக, இந்த நீங்க சொல்ற மாதிரி மனித குலத்துக்கே விரோதமான அரசு, நம் மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அது எப்படி இருக்கு, வாக்கு திருட்டில் இருந்து அது நம்மளுடைய மக்களுக்கு முழுக்க அநீதி செய்து கூட. திருப்பரங்குன்றம் நமக்கு தெரியும், ஒரு கண்ணுக்கு எதிரே இருக்கிற அவன் இந்த தமிழ்நாட்டை வடநாடாக ஆக்குகிற ஒரு செயல் திட்டம். நாளைக்கு எச் ராஜா சொல்றாரு, அயோத்தி ஆக்காம விட மாட்டேன்னு. நாளைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை இந்த தமிழ்நாட்டில் கொலை செய்கிற உள்ளீடு கொண்டது இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினுடைய போராட்டம். இந்த உள்ளீடு இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு நீங்க மாட்டுக்கறி கொண்டுட்டு நாம தெருவில் நடக்க முடியாது என்கிற நிலையை இவர்கள் கொண்டு வருவாங்க. இன்னொன்னு, இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட தர்காக்களை குறிவைத்து அதனுடைய தொடக்க சோதனை நிகழ்ச்சியாக தான் அவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்காங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல எந்தெந்த தர்காவெல்லாம் இடிக்கணுங்கிறதுக்கான பட்டியலையே வெளியிட்டதா சொல்றாங்க. இந்திய அளவிலேயே வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 100க்கும் அதிகமான தர்காக்கள் எங்களுடைய இடிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறனுடைய தொடக்கம் தான் இந்த திருப்பரங்குன்றம். புரியுது. இந்த திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் இந்த மக்களை பிளக்கிற அரசியலை நாங்கள் முறியடிப்போம் என்று தெளிவா உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கு. இப்படி அது சமூகத்தில் புறநிலையில் இப்படி ஒரு ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய வழக்கில் மட்டும் இதை நாம பாத்திரக்கூடாது, குறுக்கி பாத்திரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு காலமும். ஆனா இப்போ 6 மாதம் என்று கேட்கிற போது ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு, ஒரு இழப்பை சந்தித்தவருக்கு, ஒரு நீதிக்காக நிற்கிறவருக்கு அந்த ஆற்றாமையும் கோபமும் வரத்தான் செய்யும். அதைத்தான் அவங்க வெளிப்படுத்தும். ஒரு அதாவது ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா முன்வைக்கிறாங்க கௌசல்யா. அது என்னன்னா, இந்த வழக்கை நீங்க காலதாமதப்படுத்துறதுக்கும், நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதை தொடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுக்கும் வாக்கு அரசியல் தான் காரணம். இது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிராக போச்சு அப்படின்னு சொன்னா அந்த சாதியினோட வாக்கு உங்களுக்கு வராதுன்னு சொல்லி நீங்க இப்படியான ஒரு தவறான வேலையை செய்யறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதான் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்களே அதில் விடையும் சொன்னாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு நாங்கள் கேட்கிற போதெல்லாம் மௌனமாக இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க. இடையில் சட்டப்பேரவையில சிந்தனை செல்வன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிச்சட்டத்திற்காக குரல் கொடுத்த போது அதற்கு முதலமைச்சர் பதில் சொன்னார். சட்டப்பேரவையில் பதில் சொல்லும்போது ஆணவ கொலை என்கிற சொல்லையே பயன்படுத்தாமல் இந்த குற்றங்களுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். வழக்கமாக இருக்கிற சட்டங்களே போதுமானது, நடைமுறையில் இருக்கிற குற்றவியல் சட்டங்களை கொண்டே நாம் தண்டனை வழங்கிவிட முடியும், வேணா நாங்கள் இதுக்கான சிறப்பு வழக்கறிஞர்களை அரசு சார்பில் நம்ம நியமிப்பது குறித்து நாங்கள் சட்ட ஆலோசனை செய்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். இல்லை, சமூக நீதி பேசுகிற ஒரு அரசு இப்படி சொல்றது சரியாது. அதான் இப்படி சொன்ன அரசு இன்றைக்கு ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு, பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு. அது அந்த அமைத்தது என்பது நம்முடைய எல்லாருடைய சமூக அழுத்தம் தான். இப்போ நான் எதுக்கு சொல்ற வரேன்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கௌசல்யா சொன்ன இன்னொரு இதையொட்டி நீங்க கேட்டதை ஒட்டி அவங்க சொன்னது என்னன்னா, சாதிய வாக்குகள் போயிடும், சாதி வெறியர்கள் நமக்கு அரசுக்கு எதிராக நிலை எடுத்துருவாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஆனால் அது உண்மை அல்ல. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைக்கென்று தனி சட்டம் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார்கள், இந்த தமிழ் மண் வரவேற்கும். இது அப்படித்தான் பண்படுத்தப்பட்டிருக்கிற மண் என்று அந்த பத்திரிகையாளர் மன்றத்திலே சொன்னாங்க. இது ஒரு பொய் பரப்புரை. இது சாதி வெறியர்கள் எதிராக போவாங்க, அவங்க வாக்குகள் நமக்கு போகும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த தமிழ்நாடு ஆணவ கொலைக்கு எதிராக தான் இருக்கு, ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு அவங்களுடைய பட்டறிவு கொண்டும் அவங்களுடைய தொடர்ந்த அனுபவ செயல்பாடுகளை கொண்டு சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசிட்ட மீண்டும் சொல்றோம்.
அது பொய். அப்படி ஒரு பரப்புரை இருந்தால் அது பொய். அதை கணக்கில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் சமூக நீதி அரசு என்கிற அடையாளத்திற்கோ திராவிட மாடல் அரசு என்கிற அடையாளத்திற்கோ அது அழகல்ல. புரியுது. இப்போ வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நிதி உதவி செய்யணும், மறுவாழ்வு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் தமிழ்நாட்டில் முறையாக செயல்படுதா? இல்லைன்னு கௌசல்யா குற்றம் சாட்டுறாங்க. 2016 ஏப்ரல் 13ஆம் தேதி திலீப் குமார் வழக்குன்னு ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ரவி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு நீதிபதி நீதியரசர் வழங்கிய தீர்ப்பு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக அவர் அதை வழங்கினார். சரி, ஆணவ குற்றங்களை ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு மாநில அரசு என்னென்ன செய்யணும்னு அவர் ஒரு கைடன்ஸ் கொடுத்தார். சரி, இந்த கைடன்ஸ் என்பது அந்த கைடன்ஸை 3 மாதத்தில் செயல்படுத்தணும்னு சொன்னார். நீங்க 2016 எங்க இருக்கு, 2025 எங்க இருக்கு, இந்த ஆட்சிக்கெல்லாம் வந்து இவ்வளவு காலமாயிருக்கு. நாம ஒரு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி இருந்தால், ஏன்னா அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, இது மாதிரி காதலிக்கிறவர்கள் சாதி மறுப்பு மனம் புரியறவர்களுடைய பாதுகாப்புக்காக அரசு ஒரு தனிப்பிரிவை அமைக்க வேண்டும். சரி, அந்த தனிப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர், சமூக நலத்துறை அலுவலர், ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரி, இவர்கள் 3 பேரை கொண்டதாக அந்த தனிப்பிரிவு இருக்கணும். சரி, இந்த தனிப்பிரிவுக்கு ஒரு ஹெல்ப் லைன் என்கிற ஒரு பொது எண் இருக்கணும். எப்படி 108 இருக்கோ, எப்படி காவல்துறை அணுகிறதுக்கு 100 இருக்கோ, ஒரு அவசரம் அணுகுனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும், அதுக்கு பொறுப்பேற்றே ஆகணும். அது மாதிரி ஒரு ஹெல்ப் லைனை வைக்கணும். அதில் வருகிற தகவல் அடிப்படையில் அவர்கள் யாரால் அச்சுறுத்தல் நிகழ்கிறது என்று சொல்றாங்களோ அவர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். சரி, அவர்களை உடனடியாக பாதுகாக்கணும். இந்த தனிப்பிரிவுக்கு மாநில அரசு இவ்வளவு தொகைன்னு ஒரு தொகையும் குறிப்பிட்டார். வருடத்திற்கு இவ்வளவு தொகைன்னு ஒதுக்கிடும். அந்த நிதியை கொண்டு அந்த தனிப்பிரிவு என்ன செய்யணும்னா, அப்படி பாதுகாப்பற்ற சாதி மறுப்பு இணையர்களுக்கு தனி இல்லம் எடுத்து தங்க வைக்க வேண்டும். சிறப்பு. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்களுடைய மறுவாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர்கள் இந்த நிதியை கொண்டு அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனா வேலை கொடுக்கணும், எல்லாமே பிசினஸ் பண்றதுனா பிசினஸ் பண்ணணும், எல்லாமே செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள். இதுவரைக்கும் இது மாவட்டந்தோறும் அமைக்கணும். சரி, இந்த தனிப்பிரிவுகள் மாவட்டந்தோறும் இருக்கணும். இந்த ஹெல்ப்லைன் எண்கள் வந்து மாவட்டந்தோறும் இருக்கணும். இதுவரை அப்படி ஒரு ஹெல்ப்லைன் உதவி மையத்தை அமைக்கல, அப்படி ஒரு தனிப்பிரிவை அமைக்கல. இப்ப கோவையில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் போய் அங்க எஸ்பி கிட்ட கொடுத்த போது அரசு இடமிருந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்தாதான் நாங்க அதை செய்ய முடியும். அப்ப அரசு அதை முன்னெடுக்கல, அதை வந்து செய்யல. ஜீவோவா போகல. அப்ப நான் அதை ஆனா நீங்க இப்ப சொல்றதுனால நான் கணக்கில் எடுத்துட்டு ஒரு இணையர்களை ஒரு பாதுகாத்து கொடுத்தேன். அது நடந்துச்சு. ஆனா இது தமிழ்நாடு அளவில் இருந்தா, ஏன்னா நீங்க தனிச்சட்டம் அமைக்கிறதும் அதை இப்ப ஆணையம் அமைத்து இனி அது பரிந்துரை வழங்கி எல்லாம் நடக்கும். ஆனால் இது அன்றாட நிகழ்வாக மாறிடுச்சு. ஆணவ கொலைகள் என்பது தமிழ்நாட்டில் அன்றாட நிகழ்வாயிடுச்சு. எப்ப எது நடக்குதுன்னு தெரியல. அவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு தொடர்ச்சியா. இனி ஒரு கொலை நடக்காமல் இருக்க இந்த தீர்ப்பை உடனடியாக செயல்படுத்த சட்டப்படி எந்த தடையும் இல்லை என்று எல்லா இயக்கங்களும் முற்போக்காளர்களும் சட்டம் தெரிந்தவர்களும் சொல்றாங்க. இதை செய்வதில் எந்த தடையும் இல்லை. இதையாவது உடனே செய்யும் தமிழ்நாடு அரசு. ஆனா செய்யலை. ஏன் செய்யலை? அதை செய்யலைங்கிற குற்றச்சாட்டை தான் நாம் இந்த தீர்ப்புக்காக கௌசல்யா பேசுறாங்க பாருங்க. பேசுறதுனுடைய ஏன்னா அது அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து பேசுறாங்க. சரி, பேசுகிற போது இப்போ நீங்க இந்த செயல்பாடுகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலைங்கிறதை நாம் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம். சரி, அதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, அதை இனியாவது செய்யணும். புரியுது. இப்ப இந்த ஆணையம் அமைக்கிறது இவ்வளவு காலத்திற்கு பிறகு, இத்தனை அழுத்தங்களுக்கு பிறகு நீங்க இந்த தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொன்ன முதலமைச்சர் தனிச்சட்டத்திற்கான பரிந்துரைக்கு ஒரு ஆணையத்தை பாஷா அவர்கள் தலைமையில அமைத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சின்ன நகர்வு, ஒரு முதற்படி. இதை நீங்கள் இதிலிருந்தாவது இதை விரைவுபடுத்தணும். இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், ஏன்னா ஆணையம் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கல. யாரை அணுகி இது பற்றி விசாரிக்கணுமோ கருத்து கேட்கணுமோ அந்த முயற்சிகளை அந்த செயல்பாடுகளை
தொடங்கியதாகவே தெரியல. அது அப்படியே மௌனமாக எந்த செயல்பாடுகளும் அற்று இருப்பதாகத்தான் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த செய்தியும் இல்லை. அதாவது அதை விரைவுபடுத்தணும். இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசாணை, இதற்கும் சாதி வாக்குகளுக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நீங்க காதல்ங்கிறது ஒரு இயல்பான உணர்வு, ஒரு இயல்பூக்கம். அது ஒரு பசி தாகம் போல. நீங்க என்ன பண்ண போல. உண்மையிலேயே இந்த சனாதன சக்திகள், சங்பரிவாரங்கள் காதலுக்கு ஒரு உருவம் இருந்தா போட்டு உடைச்சிட்டாவது இருப்பான். அதுக்கு ஒரு உருவம் இல்லை, உயிர் இல்லை, எதுவும் இல்லாததுனால அது ஒரு உணர்வு. என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. அப்ப அந்த காதல்ங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது, சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது. உனக்கு 18, உனக்கு 21 இருந்தா நீங்க 2 பேரும் திருமணம் செய்வதில் எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்து திருமண சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் மிக தெளிவா சொல்லுது, இந்துக்களாக இருக்கிற யாரும் யாரை வேண்டுமானாலும் மனம் முடிக்கலாம். இது இந்து திருமண சட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்துவாக இருக்கிற பார்ப்பனர் பறையரை திருமணம் செய்யலாம், வன்னியர் பறையரை திருமணம் செய்யலாம், கவுண்டர் அருந்ததியரை திருமணம் செய்யலாம். ஏன்னா எல்லோரும் இந்துக்கள். எந்த இந்துவையும் திருமணம் செய்யலாம் என்பதுதான் இந்து திருமண சட்டம். சரி. அடிப்படையில் திருமணத்திற்கான வயது 18, 21. சரி. இப்படி இருக்கும்போது சட்டப்படி இதுல எந்த தடையும் இல்லை. இப்படி ஒரு காதல் அந்த காதலர்கள் கொல்லப்படுகிற அளவுக்கு அச்சுறுத்தல் வருகிற போது அந்த அச்சுறுத்தலில் இருந்து அவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு அரசினுடைய அடிப்படையான கடமை. இதுல நீங்க எந்த அரசியலும் பார்க்க வேண்டியது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன். சரி, சட்டப்படி செய்யறேன். அவர்கள் உரிய வயதடைந்தவர்களை மனம் முடிப்பதை தடுப்பதற்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, சட்டப்படி உரிமை இல்லை. இப்ப நீங்க இந்த செய்தியை குறிப்பா இந்த தலைப்புல பேசும்போது சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆணவ கொலை என்று மட்டும் நம்ம சொல்லி, இப்ப சாதிய ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப அப்படி மட்டும் சொல்ல முடியாது. ஆணவ கொலைகள் சாதி தாண்டியும் நடக்குது. ஓஹோ. வர்க்கத்தை அடிப்படையாக கொண்டும் நடக்குது. ஓகே. வெறுமனே ஆணாதிக்க ஆணவத்திலிருந்தும் நடக்குது. ஓஹோ. இப்ப அண்மையில நீங்க ஒரு பெண் தன்னை காதலிக்க மறுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் தொண்டையிலேயே குத்தி கொலை பண்ணிட்டான். அது பள்ளியில படிக்கிற பெண், 12வது ஏதோ படிக்கிற பெண். காதலிச்சாலாம், அப்புறம் இப்ப ஏதோ வேணான்னு சொல்றாலாம். இப்ப திரும்ப பேச முயற்சி பண்றான், தடுக்குதுன்னு கொலை பண்றான், ஆசிட் ஊத்துறாங்க. இது மாதிரி எல்லாமே இந்த ஆணவ கொலை குற்றங்களில் வரும். இதை ஆணவ கொலை என்று மட்டும் பார்க்காமல் ஆணவ குற்றங்கள் என்று பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய இணையரை தேர்ந்தெடுப்பது என்பது அவளுடைய பிறப்புரிமை. சரிதான். பெற்றோராக இருந்தாலும் அதில் தலையிட முடியாது. நீங்கள் அறிவுரை வழங்கலாம், எச்சரிக்கை சொல்லலாம், இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்துக்கங்கலாம், அல்லது கெட்டவன் எச்சரிக்கை கொடுக்கலாம், எதுவானாலும். ஏன்னா 18 வயது நிரம்பிய ஒருத்தர் இந்த நாட்டை ஆளுகிறவரை தேர்ந்தெடுக்க முடியும் போது தன்னுடன் யார் வாழணும்னு தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்றது அபத்தம். அப்ப நீங்க அதுல அவங்களுடைய அந்த பிறப்புரிமையில் நீங்கள் தலையிட முடியாது. அதை எவ்வகையில் நீங்கள் தலையிட்டாலும் அது ஆணவ குற்றம் என்கிற வரையறைக்குள் வரும். சரிதான். இப்ப நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு காதலரை கூட்டிட்டு போறீங்கன்னா 18, 21 தான் பார்க்கணும். ஆமா, வேற தேவையில்லாம உன்னை 20 வருஷம் வளர்த்து பணக்காரனா ஏழையா, நீ என்ன சாதி, போனோடனே போலீஸ் ஸ்டேஷன் என்ன கேட்பான்னா, நீங்க ஒரு பிள்ளையை பெற்றிருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, என் பிள்ளைய நான் காதலிக்க சொல்லி தாங்க வளர்க்குறேன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இப்போ நம்ம பிள்ளை என்ன செய்ய போறோம்? காதலிச்சுதான் திருமணம் பண்ணணும். ஆமா, ஏற்பாட்டு திருமணம் என்பது அநாகரிகமானது. அதான் எவனோ ஒரு புதிய மனிதன் கூட திடீர்னு ஒரு அறைக்குள்ள அனுப்புற பெற்றோர் எப்படி நாகரிகமானவங்களா இருக்க முடியும்? பழகணும், அவர்களோட புரிதல் இருக்கணும், அவங்களுடைய நிறை குறை எல்லாம் தெரிந்து கடந்து வருவதுதான் அந்த இல்லறம் தான் சிறப்பா இருக்கும். சரிதான். அப்போ போனே இந்த கேள்விதான் காவலர்கள் கேட்பாங்க. உங்க வீட்டுல பொண்ணு இருந்தா இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் உனக்கு அரிப்பு வந்துருச்சான்னு கேட்பாங்க. பொம்பளை பிள்ளையை பார்த்து 20 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்குனங்களை விட நேத்து உனக்கு முக்கியமா போயிட்டான்னு கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. ஆமா, அதுவும் பெண் காவலர்கள் இந்த காதல் திருமணம் செய்து கொண்டு வருகிற பிள்ளைகள் அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்ய நினைக்கிற பிள்ளைகளை அவங்க பேசுறதுக்கு பாருங்க, அவ்வளவு வக்கரமா பேசுறாங்க. அப்புறம் பெற்றோரோட தனியா பேச அனுமதிப்பாங்க. ஆமா, தனியா பேச, இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. அப்புறம் இவங்க முன்னாடியே பெற்றோர் இந்த பொண்ணை அடிப்பாங்க. ஆமா ஆமா, காலில் விழுவாங்க. ஆமா ஆமா, பொண்ணு காலில் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. இதை அனுமதிப்பது எல்லாமே ஆணவ குற்றங்கள். அந்த காவலர்கள் குற்றவாளிகள். யார் செய்தாலும், நீங்க பெற்றோர் அந்த பெண்ணை வீட்டுல அடைச்சி வச்சு
துன்புறுத்தி ஒரு கட்டாய திருமணம் பண்ணி வைத்தால் அதுவும் ஆணவ குற்றம். அந்த பெண்ணை நீ உன்னோட காதலையே நீ தொலைச்சிக்கணும், அதை அழிச்சிட்டு நான் சொல்றவனை தான் கட்டணும்னு பேசினாலே அது ஆணவ குற்றம். காவலர்கள் இப்படி அணுகுனா ஆணவ குற்றம். சிபிஎம் அலுவலகம் இதற்காகவே தாக்கப்பட்டால் அது ஆணவ குற்றம். இது இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த குற்றங்களை நீங்கள் தடுக்காமல் இந்த கொலைகளை நீங்கள் தடுக்க முடியாது. இந்த குற்றங்களுடைய ஏரணம் தான் ஆணவ கொலைகள். சரிதான். அதை நம்ம வெறும் ஹானர் கில்லிங்ஸ்னு மட்டும் பார்க்காம ஹானர் கிரைம்ஸ், ஏன்னா கிரைம்ஸ்குள்ளேயும் கொலை வந்துடும். புரியுது. ஆணவ குற்றங்களுக்குள்ளேயும் கொலைகள் வந்துடும். ஆணவ குற்றங்களை தடுக்காமல் ஆணவ கொலைகள் வராது. தனிச்சட்டம் அமைக்க போகும்போது இதை எல்லாவற்றையும் நாம் கவனம் எடுத்துக்கணும். அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய தேர்வுரிமை, அதற்கு எது தடையாக வந்தாலும் அது முறியடிக்கப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப அடிப்படையானது. இதில் புரியுது. நம்ம கௌசல்யா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நான் பல முறை முதலமைச்சரை சந்தித்து என்னுடைய கோரிக்கையை முன் வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். என்னால் அவரை சந்திக்க முடியலை. யாரை பார்த்து முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு பொது வெளியில் கௌசல்யா அவர்களுடைய செயல்பாடுகளை பல ஆண்டுகளாக கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா திராவிட இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் அவங்களோட தொடர்பில் இருக்காங்க. இந்த திராவிட இயக்கங்களோட தலைவர்கள் எல்லாமும் மாநில அரசோட நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அவங்கெல்லாம் உதவி பண்ணலையா? நான் பேர் சொல்லாமல் நான் கேட்குறேன். சரி, இல்லைப்பா, அந்த திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் கௌசல்யாவினுடைய எல்லா பணிகளுக்கும் துணை இருக்காங்க, செயல்பாடுகளில் துணை இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் அவர்கள் அழைத்தா எல்லோரும் அவங்களுடைய கருத்தரங்குகளுக்கு வந்துடுறாங்க, களத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய எல்லாருடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட திராவிட இயக்கங்கள் தலைவர்கள் துணை இருக்காங்க, பயணிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அந்த தலைவர்கள் வந்து கூட நிற்காமல் அவங்களுடைய எந்த நல்ல நிகழ்ச்சிகளும் நடந்ததில்லை, கெட்ட நிகழ்ச்சிகளும் நடந்ததில்லை. அப்படி அவர்கள் துணையாக இருக்காங்க. சரி, ஆனால் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இந்த வழக்குக்காக, இந்த விரைவு மனு போடுவதற்காகவே நாம் தொடர்ச்சியாக அணுகிய போதும் வாய்ப்பு கிடைக்கலங்கிறது தமிழ்நாடு அரசு தான் அதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நன்கு தெரிந்த வழக்கு, நன்கு தெரிந்த கௌசல்யா, அவர் தொடர்ந்து ஆணவ கொலை நீதிக்கு போராடி கொண்டிருக்கிறவர்னு தெரியும். அதற்காக நீங்கள் வாழ்த்தி இருக்கிறீங்க, பாராட்டி இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு நேரம் ஒருவேளை அது முதலமைச்சர் கவனத்திற்கே போகாமல் நம்மிடம் பதில் வந்து கொண்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் நேரம், ஏன்னா இவங்க வெளியில் இயங்கிட்டு இருக்காங்க, சமூகத்தில் இதற்காக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு போகாமல் இருக்காது. சரி, என கருத்தரங்குகள் நடத்திட்டு இருக்காங்க, மக்களிடம் இயக்கமாக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்மையில் நம்ம இங்கே கவிக்கோ மன்றத்தில் எல்லா தலைவர்களையும் அழைத்து ஆணவ கொலை தனிச்சட்டத்திற்கான ஒரு பெரிய கருத்தரங்கத்தை கௌசல்யா ஒருங்கிணைத்து நடத்தினாங்க. அதில் நம்ம சிபிஎம்னுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் இருந்து, வன்னியரசு அவர்கள் இருந்து, குளத்தூர்மணி அவர்கள் இருந்து, இயக்குனர் அமீர், சத்யராஜிலிருந்து தோழர் தியாகு, பாப்பா மோகன் என்று எல்லா ஆளுமைகளையும் அழைத்து அந்த நிகழ்வை நடத்தினோம். அது அதிகார வர்க்கங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். அவர்கள் காதுக்கு எற்ற இடத்துல போய் தான் நடத்தும். குறைஞ்சபட்சம் உளவுத்துறை அதை செய்தியாக கூட செய்தி போகாமல் இருக்கவே இருக்காது. அழைத்து பேசலாம், இவர்களே வரவழைத்து பேசுவதுதான் சரி. ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அவருடைய நீதிக்கு, ஏன்னா சனாதன ஒழிப்பு என்றால் சாதி ஒழிப்பு தான். புரியுது. சனாதன ஒழிப்புன்ற வார்த்தைக்குள்ள நம்ம மறைஞ்சிக்க முடியாது. சாதி ஒழிப்பு தான் சனாதன ஒழிப்பு என்றால், சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு திருமணங்கள், ஏன்னா அம்பேத்கர் தெளிவா சொன்னார், அகமண முறையை ஒழிக்காமல் சாதி ஒழியாது. பண்பாட்டு இறுதியிலும் இறுதியாக பண்பாட்டு தளத்தில் தான் நீங்க சாதியை ஒழிக்க முடியும். அந்த பண்பாட்டு தளத்தில் இந்த காதல் மனங்கள் பல்கி பெருக வேண்டும். பல்கி பெருகாமல் நீங்கள் சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னா அதற்கு இந்த ஆணவ கொலைகள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன. புரியுது. இந்த ஆணவ குற்றங்கள் தான் இந்த சாதி ஒழிப்பு அரசியலுக்கே பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்றால், சனாதன ஒழிப்பு பேசுகிற ஒரு அரசுக்கு இதைவிட முக்கியமான காரியம் இருக்க முடியும். சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவரா மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் அவர்களை தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. இப்போ சமூக நீதிக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு உதவுவதற்கு அவர் கூட முன் வரலைன்றதை விட
நாம் ஒருவரிடம் எந்த அளவு அணுக முடியுமோ அந்த அளவு தான் அணுக முடியும். சரி. நாம் இறுதியிலும் இறுதியாக மக்கள் மன்றத்தை தான் நம்பி இருக்கோம். சரி. கௌசல்யா அப்படித்தான் தன் அரசியலை பயின்றிருக்கிறார். சரி. நீங்கள் அந்த கவிக்கோ மன்ற அரங்கத்தில் கூட அவங்க இறுதியாக எல்லோருக்கும் நன்றி சொல்லி பேசுகிற போது ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆதரவு முக்கியம். தமிழ் மக்களுடைய கருத்தாக, வெகு மக்களுடைய கருத்தாக இது மாறாமல் இதை நாம் சாதித்துக் கொள்ள முடியாது என்கிற தெளிவோடு தான் அவங்க இயங்குறாங்க. எந்த குறிப்பிட்ட மனிதர்களை நம்பியோ குறிப்பிட்ட தலைவர்களை நம்பியோ நாம் இயங்கலை. கௌசல்யாவும் இயங்கலை. நாம் மக்களிடம் போகிறோம். இங்கே நெல்லை மாவட்டங்களில் தான் தொடர்ச்சியான ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது. நீங்கள் சொல்லப்போனால் பெற்றோர் ஆதரித்த ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை அந்த பெண்ணினுடைய தம்பி 11ஆம் வகுப்பு படிக்கிறவன் அவனுடைய நண்பர்களை சேர்த்து போய் அந்த பையனை வெட்டி கொண்டுட்டான். ஆனால் பெற்றோர் ஆதரிச்சிட்டாங்க. சரி, பிடிவாதமாக இருக்கா, பண்ணிட்டு போறா அப்படின்னு. அப்படி நெல்லை மாவட்டங்களில் தொடர்ச்சியான ஆணவ அந்த நெல்லை மாவட்டங்கள் தோறும் நான் தொடர்ச்சியான மக்கள் இயக்கங்களை நடத்த போறேன். தொடர்ச்சியான திருமுனை கூட்டங்களை நான் நடத்த போறேன். அதற்கு அங்கு இருக்கிற முற்போக்கான இயக்கங்கள், நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் எனக்கு துணையாக இருக்கணும்னு நான் இறுதியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் அந்த கவிக்கோ மன்றத்தில் இறுதியில் சொன்னாங்க. அதனால நம்ம தனிப்பட்ட யாரையும் நம்பி எந்த அரசியல் கோரிக்கையும் முன்னெடுத்துட்டு போக முடியாது. நம் மக்களை நம்புவோம், மக்களிடம் இயக்கமாக அதை எடுத்துட்டு போவோம். கடைசியா தமிழக அரசுக்கு இந்த கௌசல்யா சங்கர் அவர்களினுடைய இந்த வழக்கு குறித்து நீங்கள் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள் என்ன தோழர்? இந்த வழக்கு தொடர்பாக இப்போ 6 மாதம் காலம் கேட்டிருக்காங்க மொழிபெயர்ப்புக்கு. உச்சநீதிமன்றம் ஓராண்டு வழங்கி இருக்கு. இந்த ஓராண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓராண்டு, அதாவது அடுத்த ஆண்டு நவம்பர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த காலம் வரைக்கும் இதை தாமதிக்காமல் நீங்கள் விரைந்து இந்த வழக்கில் விரைவு மனுவை போட்டு இந்த விசாரணைக்கு வரணும். இந்த வழக்கை விசாரணைக்கு ஹியரிங்க்கு கொண்டு வருவதற்கான உடனடி செயல்பாடுகளை தமிழ்நாடு அரசு விரைந்து செய்யணும். அதான் கோரிக்கை. அதான் உங்களுடைய இவ்வளவு காலம் விரைவு மனு போடாமல் விட்டது, இப்போ நீங்க 6 மாதம் கேட்டது, இதையெல்லாம் தாண்டி இனியாவது 6 மாதம் வரையெல்லாம் பொறுத்து கொள்ளாமல், ஏன்னா இந்த வழக்கில் நீங்கள் நீதி பெற்று தர முடியவில்லை என்றால், ஏன்னா இது சிசிடிவி படக்கருவி இருக்கிற ஒரு கொலை குற்றம். அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து அடையாளம் கண்டுதான் அந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி சிசிடிவி இன்றைக்கும் சிசிடிவி அந்த படக்கருவி தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அந்த வெட்டுகிற அந்த முழு நிகழ்வுகளும் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் உலவிக்கொண்டே இருக்கிற ஒன்று. விக்டிமாக இருக்கிற, பாதிக்கப்பட்ட, உடன் வெட்டுப்பட்ட, தன் இணையரை இழந்த கௌசல்யா இன்று வரை பிறல் சாட்சியாக மாறாமல் இந்த நீதிக்கான போராட்டத்தில் உறுதியாக அதனுடைய உயிர் சாட்சியா நிற்கிறாங்க. இந்த படக்கருவியும் இருக்கிற போது இப்படி கௌசல்யாவும் இந்த நீதிக்கான போராட்டத்தில் உறுதியாக இன்றைக்கு உங்களிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தோற்று போனால் அது சாதி வெறியர்களை ஊக்கப்படுத்தும். இது அவர்களுக்கு பாதகமாக போய் இது அவர்களுடைய இந்த சாதி வெறி செயற்பாடுகளுக்கு தங்குதடையற்ற ஒரு நிலையை புறநிலையில் இந்த சமூகத்தில் ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்ல, சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான அடிப்படை உரிமையவும் திமுக இழந்து விடுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த ஒரு வழக்கில் அவர்கள் செய்வதை நாம குற்றாய்வு செய்கிறோம். இதை இனியாவது மாற்றிக்கொண்டு, என சாதி ஒழிப்பு தான் சனாதன ஒழிப்பு என்றால், சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி என்றால், பெரியார் அம்பேத்கருடைய உயிர் லட்சியம் சாதி ஒழிப்பு தான் என்றால், அவர்களுடைய பிறந்த நாட்களுக்கு உறுதிமொழி ஏற்பு வரைக்கும் நீங்கள் அரசாணை வெளியிடுகிறீர்கள் என்றால், இதற்கு இதெல்லாம் நீங்கள் செய்ததெல்லாம் சரியானது என்றால், இதற்கு நேர் நிகரான இந்த வழக்கு, இதை செய்வதோடு இந்த வழக்கில் நீங்கள் பலவீனப்பட்டால் இது எல்லாமே பொருளிழந்து போய்விடும். இதுவரை நீங்கள் செய்ததெல்லாம் பொருளிழந்து போய்விடும். அதை நீங்கள் பொருளோடு செய்கிறீர்கள், பொறுப்போடு செய்கிறீர்கள்னு நாங்கள் நம்புறோம். ஆனால் இந்த வழக்கை நீங்கள் இப்படி அலட்சியம் காட்டினால் இதற்கெல்லாம் அர்த்தமுற்று போகும் என்கிற எச்சரிக்கையை தான் நாம் எச்சரிக்கையை தான் தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கணும். சரிங்க தோழர், மிக்க மகிழ்ச்சி தோழர். கௌசல்யா சங்கர் வழக்கு குறித்து ஒரு தெளிவான ஒரு புரிதலை, அந்த வழக்கு இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தினீங்க.
மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம்.